இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 4, 2025 4/1/2025 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. சதயம் நட்சத்திரம் இரவு 9:24 வரை, அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். வளர்வரை பஞ்சமி திதி இரவு 10:02 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. அமிர்த யோகம் இரவு 9 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மகா வியதிபாதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், கும்பத்தில் சனி, சுக்கிரன், சந்திரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. முக்கியமான 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்காரு. இதில் 10வதுக்கு ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு மனசில் சோர்வு இருக்கும். ஆனால் வேலைகள் நிறையா இருக்குது. வேலை செய்யணுங்கிற உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. அதுக்கு மனசு ஒத்துழைக்காது. ஆனால் உடம்பு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அலுவல் ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள்லாம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை தருவீர்கள். மொத்தத்தில் உங்களை பற்றின நல்லபிப்பிராயத்தை உருவாக்குவீர்கள். உங்களை பற்றின நல்லபிப்பிராயத்தின் காரணமாக உங்களிடம் ஆலோசனை கேட்பதற்கு நிறைய பேர் உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸும் சரி, அக்கம் பக்கத்தினரும் சரி, உங்கள்கிட்ட நிறைய அட்வைஸ் கேட்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய மனசில் ஏதோ ஒரு விஷயத்தில் தடுமாற்றம், முன்கோபம், எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கே இன்றைக்கி வேலை விஷயமா முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகளை நீங்கள் சமயோஜிதமாக கையாள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களை விட சாமர்த்தியமாக செயல்பட்டாங்கன்னா இன்றைக்கி அவங்கள விட நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தன லாபம் அதிகரிக்கக்கூடிய செல்வாக்கு மிகுந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த மட்டிலாகட்டும் அல்லது உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் இன்று பெரிய மனிதர்களின் பாராட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் வருமானத்தை தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்க. 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு குதர்க்க பேச்சுக்களை காரணமாக இருக்கிறதுனால கவனத்துடன் பேசுவது நல்லது. ஏன்னா உங்களுடைய பேச்சு உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் இன்று வேண்டத்தகாத பேச்சுக்களின் மூலமாக மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். தந்தைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுத்தாலும் அந்த செலவுகளினால் உங்களுக்கு பெருசாக நஷ்டம் இருக்காது. உங்கள் தந்தை நல்ல ரெஃப்ரெஷிங்காக வெளியில் வருவார். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் அரசாங்க உதவிகள் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அலுவல் ரீதியாக இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்குது. அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அனுகூலம் இருக்குது. வெற்றி வாகை சூடுவதற்காக பெரிய மனிதர்களின் சந்திப்பு, பெரிய மனிதர்களின் தொலைபேசி உரையாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி உங்களுக்கு வேலை பண்ணுறதுல ஒரு சுணக்கம் இருக்கும். ஒரு சோம்பல் தன்மை இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வேலை விஷயமான பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது அதிகாரிகள் வகையில் ஒரு பெருமிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செலவை காட்டிலும் வரவு குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு செய்திகள் மூலமாக உங்களுக்கு ஒரு தடுமாற்றமான விஷயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு தடைகள் விலகினாலும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிதுன ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் செலவுகளையும் சேர்த்து கொடுக்கும். சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னா தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை ரூபமாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்களின் செயல்பாடுகளை நீங்கள் முறியெடுத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய குடும்ப விஷயமோ இல்லாட்டி உங்களுடைய அஃபிஷியல் விஷயத்திலையோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்கொண்டு செயல்பட்டு அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா எதிரிகளை நீங்களே உருவாக்கிப்பீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். இன்றைக்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வார்த்தையை விட்டுருவீங்க. வார்த்தையை விட்டுட்டா சிக்கல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள், குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள், இவங்க 2 பேரும் உங்களுக்கு வேண்டாத பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்றைக்கி விலகி இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற, காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்றைக்கி எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து செயல்பட்டாலே அது வெற்றி தான். அதுவும் நீங்கள் வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய வாக்குச்சாதுரியம், அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக, அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை எட்டக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தியாகும். அதே சமயம் வேலை விஷயமாக அல்லது தொழில் விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு பெருத்த கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மறைமுக எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, சுக்கிரன், சந்திரன், சனி. இந்த 3 கிரகங்களும் இன்னைக்கு உங்களை பாடாப்படுத்துவாங்க. மனசுல இருக்கிற கோபத்தை வார்த்தையா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆனால் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய கௌரவத்தை பதம் பார்க்கக்கூடிய விஷயங்களான குடும்ப சிக்கல் அல்லது வழக்குகள், உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதை குறைவாக நடத்திய நபர்களே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்று வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 6ல் போய் மறையிறாரு. அது ஒரு நல்ல விஷயம்தான்.
ஆனால் அவர் 6ல் மறையிறதுனால எதிரிகளை, மறைமுக எதிரிகளை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம் அல்லது நெருப்பு சார்ந்த உடல் உபாதைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஆண்களாக இருந்தால் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அது சம்பந்தமாக இத்தனை நாளாக அது கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் வீண் வாக்குவாதம் ஏற்படும். மனஸ்தாபத்தை வளர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் கோபத்தை வெளிப்படுத்துறதுனால நீங்கள் என்னதான் நல்லது சொன்னாலும் யாரும் கேட்கக்கூடிய விஷயத்தில் இல்லை. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரோ மனைவியோ உங்கள் பேச்சை கேட்காம எதிர்வாதம் செஞ்சாங்கன்னா அது அவர்களுக்கு தான் சங்கடத்தை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகளுடன் இன்று புரிதலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. வியாபாரிகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. சிம்ம ராசி, இன்று நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள் போன்றவர்களால் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி மனசுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இத்தனை நாளாக அவங்களால உங்களுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அவங்கக்கிட்டேருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தைரியத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் யாருக்கிட்டையும் இன்றைக்கி கோவப்பட்டு பேச மாட்டீங்க. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது வண்டி வாகனம் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் அப்படிங்கிறது சாயந்தரத்துக்கு மேலே வரும், பகல் வேளையில் இருக்காது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பகல் வேளையில். நீண்ட நாளைக்கு பிறகு கடந்த காலத்தில் நட்பு ரீதியாக பழகிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அல்லது அவங்க தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவாங்க. ஏதோ ஒரு நல்ல செய்தி அவர்களிடமிருந்து வரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் மனசில் கவலையை தரக்கூடிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் இருந்த செலவுகள் கவலையை ஏற்படுத்தினாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அது புதுப்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு மனசு சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது பண தேவை இருக்குது, செலவு ஜாஸ்தியாக இருக்குது, ஆரோக்கியத்தில் சிக்கல்லாம் உறவினர்களை காட்டிலும் சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய எம்ப்ளாயீஸ் பணியாளர்கள், அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் அல்லது படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களாகட்டும் அல்லது படிப்பு சார்ந்த வேலை செய்பவர்களாகட்டும், இன்று உங்களுக்கு அமோகமான லாபம் அதிகரிக்கும். பதவி சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு அல்லது பதவி சார்ந்த விஷயங்களில் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிக்கோ இல்லை பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மறைமுக எதிரிகள், இத்தனை நாளாக உங்களுக்கு பார்ட்னராக இருந்தவங்க இப்போ உங்களை விட்டு இப்போ விலகி இருக்காங்கன்னா அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் விட்டு விடுவது நல்லது. வேலை விஷயமாக அல்லது அலுவலக விஷயமாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் உண்மைத்தன்மை வெளிவரும். அதனால் உங்கள் பேரில் இருந்து அவப்பெயர் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தந்தையின் மூலமாக, தந்தையின் ஆரோக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்கள் ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்பட்டு அதன் மூலமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்களில் அல்லது பதவி சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அதிகாரிகள், மேலதிகாரிகள், தந்தை போன்ற நபர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு மன நிறைவு மட்டும் இல்லாமல் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும், அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படும். நீங்கள் செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் வாங்குறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க. நீங்கள் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கடுமையான உழைப்பின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் சற்று பலம் பெறுவார்கள். அந்த எதிரிகளுடைய செயல்பாடுகள் தகுதிக்கு குறைவான செயல்பாடாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அவங்ககிட்ட பேசி. அதனால் பேச்சை குறைப்பதற்கு முயற்சி பண்ணினா நன்மைகள் ஏற்படும். துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, சந்திரன், சுக்கிரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு வியாபாரத்தில் அல்லது உங்களுடைய பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் இருக்கும். அவங்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் டைம் எடுத்துகிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். உங்களுடைய தகுதி, உங்களுடைய பதவியை குறைத்து கொண்டு வேலை செய்வீர்கள். இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் தடுமாற்றமான வார்த்தைகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசினா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். உங்களுடைய அறிவுத்திறமை அங்கு மழுங்கடிக்கப்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான உதவி தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை, ஆனால் உடல் சோர்வு அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தாயாருடனான மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்தோடு இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களின் தவறான செயல்பாடுகளால் உங்களுக்கு பதட்டம் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்கக்கிட்டேருந்து எதிர்ப்பு இருக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசினா தேவையில்லாமல் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வெளியூர் பிரயாணம் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் நிலத்தை விற்கிறது, இல்லை நீங்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த பணம் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தனயோகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால சற்று குதர்க்க எண்ணங்கள் அல்லது பதட்டமான எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தவறான முடிவுகள் எடுத்து விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நல்ல செய்தி வரத்துக்கு உண்டான நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பதட்டம் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதிகாரமாக வார்த்தையை விடுவீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத சில சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு இன்றைக்கி களங்கம் ஏற்படாது, சங்கடம் ஏற்படாது. நீண்ட நாட்களாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணத்துக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அது சம்பந்தமான பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் உடல் சோர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக ஆன்மீக நாட்டத்தில் உங்களுடைய மனசை லயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும்.
அதனால் உங்களுக்கு மற்ற விஷயங்களில் வேலை விஷயத்திலோ இல்லை தொழில் விஷயத்திலோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உங்களுடைய வேலையிலையோ தொழிலையோ முன்னேற்றம் ஏற்படும். சுய தேவைகளுக்காக எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தினாலும் பதட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். தனுசு ராசி, உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகமான நாளாக இருக்கும். மனசில் கவலைகள் விலகும். ஆனால் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படும். அந்த சுப செலவுகளில் நீங்கள் ஏதாவது கமெண்ட் கொடுத்தீங்கன்னா வேண்டாத பேச்சுக்கள் வரும். இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களின் காரணமாக மன நிறைவு ஏற்படுகின்ற, குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் வாழ்க்கை துணை பற்றியோ இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க பற்றியோ பேசி கமெண்ட் கொடுத்து பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க அல்லது மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக்காதீங்க. எதிரிகள் பேசக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது. நன்மைகள் அதிகரித்து பண வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய உடம்புல வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வு கிடைக்காம இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு உண்டான மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களுக்கு வழக்கு சார்ந்த விமோசனம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட வழக்குகளில் நீங்கள் வெற்றி வாகை சூடி சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் ஏதாவது கிளைம் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேண்டாத செலவுகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குறிப்பாக வார்த்தை செலவுகளாக இருக்கும். பண விரயம் கிடையாது, வார்த்தை செலவுகள். அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். குடும்ப எதிரிகள் அல்லது குடும்பத்துக்குள்ளேயே உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படும். குறிப்பாக மூத்த சகோதரர்கள் வழியில் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் இன்று மன நிம்மதி ஏற்படும். மகர ராசி, குடும்பஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, உறவினர்களின் வருகை உங்களுக்கு ஒரு விதமான செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உறவினர்கள் இன்று வேண்டாத பேச்சுக்களை பேசினாங்கன்னா அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அவர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்ப விஷயத்தில் யாராவது தலையிட்டு பேசினாங்கன்னா உங்கள் குழந்தைகளை பற்றியோ இல்லை உடன்பிறப்புகளை பற்றியோ தான் பேசுவாங்க. வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்று வீண் வார்த்தை விரயங்கள், எதிரிகளால் தொல்லைகள் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் அரசாங்க அதிகாரிகளின் கெடுபடியான செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அவங்கக்கிட்ட அனாவசியமாக பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. நாங்கள் என்ன பண்ணலை, நான் பணம் கட்டாமையாக இருக்கேன், இப்படிலாம் பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்க டியூட்டி அவங்க பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. இன்று யாரிடம் பேசினாலும் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற விஷயத்தை வார்த்தையாக கொட்டுவீங்க. இது உறவுகளுக்குள்ள பகையை உருவாக்குமே தவிர அதனால் எந்த விதமான லாபத்தை ஏற்படுத்தாது. குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் அவர்கள் எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால அவங்கக்கிட்ட இன்றைக்கி பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கும், ஆனால் அவங்களால எந்த லாபமும் கிடையாது. இன்று உங்களுக்கு வீண் வார்த்தை விரயங்கள், அனாவசியமான அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியாக சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு சோர்வு ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டில் பேச்சுவார்த்தை சாதகமாக இல்லை. பண விவகாரங்கள் உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் இழுத்துக்கோ பிடிச்சிக்கொண்டு இருக்குது. இதனால் உங்களுடைய வியாபாரத்திலும் பெருசாக முதலீடு பண்ண முடியல. பதவி சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அதிகாரிகள் எதிர்மறையாக செயல்படுகிறார்கள். அதனால் இன்று எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்துறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்கள், இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கிரெடிட் கார்டு, லோனு, இது சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி செய்தி சாதகமாக இருக்குது. அது ஒன்று தான் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். மற்றபடி இன்றைக்கி பெருசாக பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்காது.
கும்பராசி. ராசியில சந்திரன், சனி, சுக்கிரனின் சேர்க்கை மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்து குரு அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில அறிவுரைகளை அல்லது பாடத்தை கற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன வேலை பண்ணுறோம், இதை எப்படி தப்பு பண்ணக்கூடாது, எப்படி தப்பாக செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற அனுபவத்தைலாம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய அனுபவங்களை பெறுவதற்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணும். இந்த சமயத்தில் ராகு தசை, கேது தசை, செவ்வாய் தசை நடந்ததுன்னா தவறான நபர்களின் தொடர்பு தேவையில்லாத சிக்கலில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் அதிகரிக்கும். அதாவது தைரியமான செயல்பாடுகள் மூலமாக சில தவறுகளை செய்யறதுக்கும் தயங்க மாட்டீங்க. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத உபதேசங்களை கொடுத்தாங்கன்னா அதை உதாசீனப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் யாரை நம்பி போகிறீங்களோ அவர்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணிக்கிறது நல்லது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் கடன் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், நீங்கள் யாருக்கிட்டையாவது மத்தியஸ்தம் பேச போகிறீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இதனால் நீண்ட நாளாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் மற்ற விஷயத்திலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது சக பணியாளர்கள் விஷயத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஜாலியாக பேசுகிறேன், கிண்டலாக கமெண்ட் கொடுக்குறேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்ப்பது நல்லது. அப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா குடும்ப நிம்மதி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய நட்புகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு மறைமுக எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் இந்த நண்பர்களுடைய உதவியை கொண்டு மறைமுக எதிரிகளுடைய அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அல்லது அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மீன ராசி. விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, 5ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் வக்கரகதியில் இருக்காரு. சந்திரனுடைய வீட்டில் 3ஆம் இடத்துல குருவோட வீட்டில் குரு வக்கரகதியில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடனோ அல்லது குழந்தைகளுடனோ நீங்கள் செய்யும் சில வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கடந்த கால தவறுகள் மனசில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. தந்தை வழியில் அறிவுரைகள் கிடைச்சா அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவு, வியாபாரத்தில் செலவு, பிஸ்னஸில் செலவு, வீட்டில் செலவு, குழந்தைகளுக்கு செலவு, தந்தைக்கு செலவு, தாயாரின் ஆரோக்கிய செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. இது பத்தாதுன்னு வாழ்க்கை துணையுடைய செலவும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு மட்டும் இல்லாமல் உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு நிம்மதியற்ற தூக்கத்தின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். பண விவகாரங்களில், குடும்ப விவகாரங்களில் கடந்த கால தவறுகளை மீண்டும் இழைக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயமே உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உடல் சோர்வு இருக்கும், அதாவது உடம்புல அசதி இருக்குது, அவஸ்தை இருக்குது. ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் தூக்கம் கெடுவதற்குண்டான சூழ்நிலை, தூக்கம் கெடுக்கிற மாதிரி சில செய்திகள் அல்லது தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சில அசௌகரியங்கள் உடல் ரீதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. அனாவசியமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.